மழைக்காலம் ஆரம்பிச்சதுனால யாரெல்லாம் இப்போ புதுசா மாந்தோட்டமோ இல்லை பழத்தோட்டமோ உருவாக்கணும்னு பார்த்துட்ருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்மக்கிட்ட விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரியான பழ மரக்கன்றுங்க ரொம்ப நல்லாவே வளர்ந்த செடியாக இருக்குது. சீக்கிரமாக ஈல்டு வர மாதிரியான ஒட்டு செடிங்க தான் எல்லாமே. இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே மா வகைகளை சேர்ந்தது தான். நம்மக்கிட்ட இப்போ பங்கனபல்லி, இமாம் பசந்த், ஜவ்வாரி, ருமானி, செந்தூரா, கிளிமூக்கு இல்லை பெங்களூரான்னு சொல்லக்கூடிய வெரைட்டி, மகாராஷ்டிராவில் விரும்பி சாப்பிடக்கூடிய கேசர் வெரைட்டி, தாசரி, மல்லிகா, லங்கடா, நீலம், அல்ஃபோன்சா, பனானா மேங்கோ, ஆந்திராவில் ஜூஸ்க்காக யூஸ் பண்ணுற சின்ன ரசாலோ செருக்கு ரசாலோன்ற வெரைட்டி, அப்புறம் ஊறுகால ஒரு 2 வெரைட்டி இருக்குது. அப்புறம் ஜப்பான் ஃபேமஸ் காஸ்ட்லியான மியாசாக்கி வெரைட்டியுமே இருக்குது. இது எல்லாமே நம்மக்கிட்ட 5லேருந்து 6 அடி வரைக்குமான ஒரு நல்ல மீடியம் சைஸ் ஹைட்டாகவும் இருக்குது. இல்லை அதை விட இன்னும் நல்லா வளர்ந்த செடியாக வேணும்னாலும் 8லேருந்து 10 அடி 12 அடி வரைக்குமே வளர்ந்த செடியாகவும் இருக்குது. இந்த செடி எல்லாமே ஒட்டு போட்டு குறைஞ்சது 2லேருந்து 4 வருஷம் ஆன செடிங்க தான். அதனால் பார்த்தோன்னாக்கா பெருசாக நமக்கு டெத் ரேஷியோவுமே இருக்காது. விவசாயிகளுக்கு மொத்தமாக ஹோல்சேல் ரேட்லேயே கொடுத்துட்ருக்குறோம். இது எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்ஸுங்கிறதுனால மாடி தோட்டத்துலேயும் நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாம். கீழே தெரிகிற அட்ரஸில் உங்களுக்கு தேவையான செடியை நீங்களே கூட நேரில் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட் பிளான்ட்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுல்லி.